ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்றோம். எல்லாம் ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுடைய திசா புத்திகளை நல்ல நிலைமைகள் இருந்ததுன்னா இதெல்லாம் மாறியே கூட நடக்கும். இது வந்து கோச்சார பலன்கள்னு பேரு. உங்களோட தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு நல்ல ஜோதிடரை ஆலோசனை பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது வந்து அந்த வருஷத்துல எல்லாத்தையும் ஸ்கீம் பண்ணிக்கலாம். இப்போ பிளான் பண்ணி நீங்க இப்படி பண்ணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி அது மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால நீங்க வந்து ராமநாமம்னு இருக்கு, ராமநாமத்தை சொல்லலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராம நாமவரானே அப்படின்னு சொல்லியிருக்கு. முடிஞ்ச ஒரு தடவை இந்த வருஷம் அயோத்திக்கு போய் ராமர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஸ்ரீ ராம ஜெயம் சொல்லியிருக்கேன். ராமர் நம்ம சொன்னாலே நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆஞ்சநேயர்லேருந்து பல பேர் காரணம். நிறைய பேர் ராமராமன் சொல்றதை பார்க்கலாம். ஆனால் ராமநாமம் நீங்க சொல்றது எவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் எல்லா காரியங்களையும் சக்சஸையும் மனசுல பெரிய உற்சாகத்தையும் உங்களுடைய மனோபலத்தை ஆத்ம பலத்தை அதிகரிக்க செய்யும். ராமநாமம் உங்களுக்கு விடாம பண்ணிக்கிறது இந்த வருஷத்துல மிக சிறந்தது.